பார்த்தா ரியல் எஸ்டேட் தான் பெரிய ஸ்கேம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் வந்து பயங்கரமாக பிளாக் மணி புழங்குது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிளாக் மணி புழங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியலில் புழங்கும், ரியல் எஸ்டேட்டில் புழங்கும், சினிமாவில் புழங்கும். எல்லாருமே ரொம்ப பணக்காரங்க ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ரியல் எஸ்டேட்டில் கண்டிப்பாக அவங்க மணியை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து தட் இஸ் அ சேஃப் ஹேவன். சேஃப் ஹேவன்றது இல்லாமல் அதில் வந்து அவங்க பிளாக் மணி வந்து நிறைய மணி லாண்ட்ரிங் பண்ண முடியும். ஸோ ரியல் எஸ்டேட்டில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. அதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒத்துக்கிட்டாலும் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் பிட்காயின் பார்த்தீங்கன்னா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து கிரிமினல்ஸ் இல்லைனா வந்து ஹேக்கர்ஸ், ட்ரக் டீலர்ஸ்லாம் வந்து இந்த பிட்காயின் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து அனானிமஸாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ வந்து உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வெளியே சொல்லாமே வந்து நீங்கள் பிட்காயின் வாங்க முடியும். பட் அது வந்து ஒரு பாசிட்டிவும் கூட, ஒரு நெகட்டிவும் கூட. பாசிட்டிவ் ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். நெகட்டிவ் என்னன்னா வந்து சப்போஸ் இந்த மாதிரி இல்லீகலாக பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஃப்ராட்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ஹேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரக் டீலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நெகட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அசட் கிளாஸ் எடுத்தாலுமே அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஆனால் பிட்காயின் வந்து எல்லாருமே வந்து நெகட்டிவாக மட்டும் தான் பேசுவாங்க, பாசிட்டிவ் பேசவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன்னா வந்து பிட்காயின் எல்லாருமே ஸ்கேம்னு சொன்னாலுமே நீங்கள் கொஸ்டின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக நியூஸ் மீடியாவில் சொல்லதை நீங்கள் வந்து நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா நியூஸ் மீடியாவில் வந்து they will only tell the news which favors the rich and wealthy.